வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போறது கம்பு மாவு இல்லை கம்பு புட்டுன்னு சொல்லலாம். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே சாப்பிடலாம். இதோடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு கம்பை தண்ணியில கழுவிட்டு வெயில காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு பேன் நல்லா சூடான உடனே இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கம்பை சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கம்பு நல்லா வெடிச்சு பூ மாதிரி வந்துடும். அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ கம்பு நல்லா இந்த பதத்துக்கு வறுபட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு வெள்ளை ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா இந்த அளவு அரைப்பட்ட உடனே அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு புட்டு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்து விட்டா உதறணும். இதுதான் சரியான பதம். இப்போ ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இட்லி தட்டில் இட்லி துணியை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்த உடனே தான் நம்ம இதை சேர்த்துட்டு வேக வைக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம இட்லி தட்டை எடுத்து அதில் வச்சுட்டு மூடி 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். கம்பு வறுபடும் போதும் சரி வேகும் போதும் சரி அதோடைய வாசனையே அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ கம்பு மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியில் மிக்ஸ் பண்ணால் சரியாக வரல அப்படின்னா கையை யூஸ் பண்ணியும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர், தென்னங்கருப்பட்டி இதையெல்லாம் சேர்த்து கூட நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிடும் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகம். அவ்வளோதான், கம்பு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.